ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் இதை குறை சொல்வதும், அதாவது கூட்டணியில் இல்லாம ஆளும் கட்சியா இருப்பவர்கள் குறை சொல்றது அது பல வருஷமா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கூட்டணியிலே இல்லாதவர்கள் இதை எதிர்க்கிறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி அங்க என்ன உண்மை நிலை என்பதை உறுதி செய்ய வேண்டியது மத்திய மாநில அரசுகளும் தேர்தல் ஆணையம் தான் இதை உறுதி செய்யும். இதை கையில் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒரு குரூப் அமைச்சு எல்லா இடத்துலயும் செக் பண்ண சொல்றீங்க. அப்போ என்ன உண்மை நிலை என்பதை நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏன் அவங்க தானே அதுக்கான உரியவர்கள். நீங்களும் நானும் போய் கேட்க முடியுமா? அப்படி கிடையாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம், நீதி அரசர்கள். அதை செய்யணும்னு தேமுதிக சார்பா நான் கேட்டுக்கிறேன். நம்ம கேஸ் போடுறோம், போய் கேட்கிறோம், கிளையா இருக்கோம், இல்ல அதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. பட் உண்மையில் இது ஜனநாயக நாடு, ஜனநாயக ரீதியாக நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்றத தேமுதிகவின் நிலைப்பாடு.